எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். சங்கீதம் 9:18 எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. தேவன் சிறுமியானவனுக்கு கொடுத்த மிகப்பெரிய வாக்கு தத்தம். அப்போ நான் சிறுமியாக இருக்கிறேன், எளிமையாக இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன் என்று நினைக்கும்போது இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் என்ன செய்கிறாரு? எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. தேவன் நம்மேல் கவனம் வைத்திருக்கிறார். ஆகவே சங்கீதம் 113:7 சொல்லுகிறபடி, அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுவிக்கிறார், எளியவன் குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். தேவன் அதிசயமாய் அற்புதமாய் ராஜாக்களோடும் பிரபுகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஏழையாக இருப்பது கேவலம் அல்ல, எளிமையாக இருப்பது கேவலம் அல்ல. தேவன் நமக்கு அந்த நிலையை வைத்திருக்கிறார். அந்த நிலையிலிருந்து தேவன் என்ன செய்கிறாரு? நம்மளை உயர்த்துகிறார், நம்மை ராஜாக்களோடும் அதிபதிகளோடும். அப்போ ஏன் இந்த ஏழையான நிலைமை, எளிமையான நிலைமை, தாழ்மையான நிலைமை என்று யோசிக்கும்போது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய வாக்குத்தத்தை விசுவாசிக்கும் போது, அவர் அதிசயம் செய்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன், ஆராய முடியாத பெரிய காரியங்கள். இன்றைக்கி நம்ம நாட்டு பிரதமர் சாதாரணமாக ரயில்வே ஸ்டேஷனில் டீ விற்ற ஒரு எளிமையான மனிதன் இன்றைக்கி தனி விமானத்தில் உலகத்தை சுற்றி வருகிறார். அப்போ எல்லா மதத்திலும் எல்லா ஜனத்திலும் எளிமையானவனை தேவன் என்ன செய்கிறாரு? நாளுக்கு நாள் ஜனத்தின் அதிபதிகளோடும் பிரபுகளோடும் உட்கார பண்ணுகிறார். பக்தி உள்ளவன் தான், புத்தி உள்ளவன். அப்போ தேவனுடைய வார்த்தையை சார்ந்து அவங்க உலகத்தை சார்ந்து வாழ்வார்கள். உலகத்தில் பிரபஞ்சத்தின் தேவன், சாத்தானுக்கு பேர் பிரபஞ்சத்தின் தேவன். மண்ணை கும்பிட்டாலும் உயர்ந்த வாழ்க்கை வாழ முடியும், விண்ணை கும்பிட்டாலும் என்றென்றைக்கும் வாழ முடியும். இது கும்பிடுற வாழ்க்கை, இதுதான் தேவனுடைய உயர்த்துற நிலை. ஆகவே தேவனை சார்ந்து வாழும்போது உலகத்தார் உலக வாழ்க்கைக்காக, அதிகாரத்துக்காக, பணத்துக்காக, ஜனத்துக்காக, சரீரத்துக்காக பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசை வணங்கும் போது, பிசாசுன்னு சொன்னால் வேத வசனத்துக்கு விரோதமாக இருக்கிறது எல்லாம் அந்தகார சக்தி, சாத்தானுடைய காரியம். பிசாசும் இந்த உலகத்துக்கு தேவனாக இருக்கிறான், பிதாவாக இருக்கிறான். அப்போ இவங்க வேதத்தை விட்டு விலகும் போது நல்லா இருக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம், அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, கல்லையும் மண்ணையும் கும்பிட்டு நல்லா இருக்கிறாங்களே, நல்லா இருப்பாங்க. அந்த உலகத்தில் ஒரு 70 வருஷம் 80 வருஷம் நல்லா இருப்பாங்க. அதுக்கு மேலே என்றென்றைக்கும் தேடிப்பார், பேர் முதலாய் மறக்கப்பட்டும் நல்லா இருக்க மாட்டாங்க. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம ஏழ்மையாக இருந்தாலும் எளிமையாக இருந்தாலும் தேவன் நம்மை உயர்த்த வரைக்கும் இந்த வாக்கு தத்தத்தை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளும்போது தேவன் எப்படிப்பட்ட காரியம் செய்கிறாரு? சங்கீதம் 107:41 எளியவனை சிறுமினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கத்திலே வைத்து அவன் வம்சத்தை மந்தை போல் ஆக்குகிறார். எப்படி எளியவனுடைய வாழ்க்கை எப்படி உயர்ந்தது? இன்றைக்கி உலகத்தை ஆண்டாலும், ஆமாம், தேவனுடைய வாக்கு தத்துவம் இல்லாவிட்டால் ஆண்டும் அறிஞ்சு போயிடுவாங்க. நம்ம வம்சத்தை மந்தை போல் ஆக்கி உயர்ந்த இடத்துல தலைமுறையாய் 1000 தலைமுறைக்கு தேவனுடைய கிருபை இறக்கும். ஆகவே இந்த காலத்தில் எளிமையாக இருக்கிறன்னு சொல்லி ஏமாந்து போய் உலகத்தை சார்ந்து வாழாதபடி தேவன் நமக்கு எந்த நிலை வைத்திருக்கிறார் அந்த நிலையில் இருக்கும்போது நம்முடைய நிலைமையை மாற்றி அடுத்த தலைமுறைக்கு தேவனுடைய வாக்கு தத்தம் எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆகவே இந்த மறக்காத இந்த வாக்கு தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு தேவனை சார்ந்து வாழ்ந்து ஐஸ்வர்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.